திராவிட மாடல் ஆட்சியை காமராஜர் ஆட்சியாக பார்க்கிறோம். செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கார். பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை கருவாட்டுக்காரியின் மகன் என்றும், பெண் பித்தராக சித்தரித்து யோகமங்கலம் பஜனை நாயகன் என்றும், வாடகைக்கு இருந்த வீட்டை போட்டோ எடுத்து போட்டு, திருமலைப்பள்ளி வீட்டை போட்டோ எடுத்து போட்டு ஏழை பங்காளனின் பங்களா பாரீர் என்று சொன்னவர்களும், ஆந்திரா வங்கியில கோடிக்கணக்கில் லஞ்ச ஊழல் பணத்தை பதுக்கி இருக்கின்றார் என்று கூசாமல் பொய் சொன்னவர்களும், நாகர்கோவில் தேர்தலிலே வந்த நாடார் இங்கே சொந்த நாடார் இருக்கும் இடத்தில் வந்த நாடாருக்கா உங்கள் ஓட்டு என்று ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தியவர்களும், மேரியம்மனின் மகனுக்கு உங்கள் ஓட்டா, மாரியம்மனின் மகனுக்கு உங்கள் ஓட்டா என்று பேசிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒப்பிட்டு செல்வ பெருந்தகை பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத அடாவடித்தனமான காட்டுமிராண்டித்தனமான செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். காமராஜர் அவர்கள் ஏழைகளை படிக்க வைத்தார். இந்த திராவிட மாடல் ஆட்சியை பிடிக்க சொல்கின்றார்கள். எனவே காமராஜரின் மீது ஏதோ ஒரு வன்மம் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ரவுடி ஷீட்டர் செல்வம் காமராஜரை இழிவுபடுத்தும் விதமாக ஒப்பீடு செய்துள்ளார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனை தேசிய தொண்டர்கள், உண்மையான காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கண்டிக்க வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு.